ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமலி கிச்சன்ஸ். நம்ம கிச்சனில் இன்றைக்கி நம்ம கேட்டதுமே சாப்பிட தோன்ற நாட்டுக்கோழி சூப் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நாட்டுக்கோழி சூப் கேட்கும்போதே சாப்பிடணும்னு தோணும். யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள். வாங்க நம்மளோட நாட்டுக்கோழி சூப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போது நம்ம நாட்டுக்கோழி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இதோ: 4 பச்சை மிளகா காரத்துக்கு எடுத்திருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா தாளிப்புக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 4 பட்டை துண்டுகள், ஒரு 5 ஏலக்காய், கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், தாளிப்புக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் நறுக்குனது, அது கூடவே பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பொடி, நாங்கள் குருமா பொடின்னு சொல்லுவோம், இவ்வளோதான். இது கூடவே பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தக்காளி நீல வாக்கில் நறுக்குனது 3 தக்காளி, ஒரு பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் குறப்பாக அரைச்சி எடுத்துட்டோம், 1 கிலோ நாட்டுக்கோழி. இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். குக்கர் வச்சு குக்கர் காஞ்சதும் அதில் தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி நான்வெஜ்ஜுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது தாளிப்புக்கு வெந்தயத்தை ஆட் பண்ணிடலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா பட்டை எண்ணெய் ஏலக்காவையும் சேர்த்துடலாம். வெந்தயம் பட்டை ஏலக்காய் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக தாளிப்புக்கு எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். பட்டை ஏலக்காய் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இந்த டைமில் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு இப்போ வதங்கிடுச்சு. இந்த டைமில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்க இஞ்சி பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். அது கூடவே குறப்பாக நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு ஓரளவுக்கு வதங்கட்டும். இது வதங்கிட்டு இருக்க போகும்போதே இது கூட நம்ம குறப்பாக அரைச்சி எடுத்துருக்கிற வெங்காயத்தையும் சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லாவே வதங்கட்டும். ஓரளவுக்கு வதங்கின பின்னால் இது கூடவே நம்ம நீல வாக்கில் நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற தக்காளி பழத்தையும் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டோட தக்காளி நல்லா வதங்கி தக்காளி ஜூஸ் வெளியில் வர அளவுக்கு நம்ம தக்காளியை நல்லா வதக்கிக்கணும். இப்போது இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி எண்ணெய் இஞ்சி பூண்டு கலவை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்க மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்க பட்டை ஏலக்காய் பொடி, கறி மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இது நாங்கள் குருமா பொடின்னு சொல்லுவோம். இது இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கோங்க. கூடவே பட்டை ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம கழுவி வச்சுருக்க கோழியை ஆட் பண்ணிடலாம். இப்போ மசாலாவோட நல்லா கோழியை ஒரு 5 நிமிஷம் பிரட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பிரட்டுறதுனால கறியில் மசாலா சாரும் அதே மாதிரி கறியில் நல்லோட ஃப்ளேவராக இருக்கும். அவ்வளோதான். இப்போது கறி ஓரளவுக்கு நல்லா மசாலாவோட பிரட்டியாச்சு. இந்த டைமில் இதுக்கு தேவையான அளவு சூப் பதத்துக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் அரிசி களைஞ்ச கழனி எடுத்து ஊற்றுறேன். உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் ஊற்றலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் தண்ணியை ஊற்றிக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா பிரட்டி விட்டு குக்கரை மூடி ஒரு 3 விசில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ 3 விசில் விட்டாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நாட்டுக்கோழி சூப் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சீக்கிரமாக குயிக்காக வெறும் 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.